உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது அழியாத நித்திய காரியங்கள் மேல நம்முடைய மனதை பதிக்க வேண்டும். நித்திய காரியங்களை தேடுகிறவர்களாக நாம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழணும். நித்தியத்தின் மேல நம்முடைய கண்களை தினமும் பதிக்கணும். தாவீது சொல்லாரு, பரலோகத்துல உண்மையில்லாமல் எனக்கு வேற யார் உண்டு, பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பொண்ணை சேர்க்கிறாங்க, அதாவது தங்கத்தை பணத்தை எப்படி குவிச்சுக்கிறாங்களாம், புழுதியை போல குவித்துக் கொள்ளுகிறார்களாம். தங்கத்தையும் பணத்தையும் நிலங்களையும் ஆஸ்திகளையும். இப்படி ஒரு பழமொழி உண்டு, மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப என்ன செய்யறானா, ஓடி ஓடி ஏக்கர் கணக்கா அளக்குறானா, அளந்து அளந்து தனக்குன்னு அளக்குறானா. கடைசியில 6 அடி நிலம் அவன் என்ன செஞ்சிருச்சான், 6 அடியில அளந்துருச்சான். அது அவனுக்கு சொந்தம் இல்ல. மனுஷன் பாருங்க, புரிந்து கொள்ளுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து பண ஆசை விசுவாசத்தை விட்டு கண்டிப்பாக வழுவி போக செய்யும். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போய் விடுகிறார்கள். எப்படி யூதாசு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு கடைசியில் அந்த 30 வெள்ளிக்காசும் அவனுக்கு உதவாம போயிடுச்சு. குற்றமில்லாத இரத்த பலியை நான் காட்டி கொடுத்தேன்னு அவன் மனசுலயே குத்தப்பட்டு நொந்து போய் கடைசியில தேவாலயத்தில் அதை எரிந்து விட்டு போய் நாண்டு கொண்டு செத்து போனான். அதுதான் தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொண்டிருப்பது. ஆனா கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை எப்படி புத்தி சொல்லாருன்னு சொன்னா அடுத்த வார்த்தையில பாக்குறான், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடிரு, நீதியை தேடு, தேவ பக்தியை தேடு, விசுவாசத்தை தேடு, அன்பை தேடு, பொறுமையை தேடு, சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடுன்னு சொல்றாரு. ஒரு தேவனுடைய புள்ள, தேவனுடைய மனுஷன் இதைத்தான் அடையும்படி நாடணும்.